வணக்கம் அனைவருக்கும் கைஸ். நல்ல சூப்பராக மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் விட்டுறக்கூடாது பார்த்துக்கோங்க. நாளைக்கு நம்மளுக்கான மேரத்தான் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு 150-200 கொஷின் 4 ஹவர்ஸுக்கு படிக்க போகிறோம். சரியா? நாளை கழித்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு அப்ளிகேஷன் மட்டும் வச்சு வேலுமணி சார் எடுக்க போகிறாருண்ணா. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்ரீராம் சார் வந்துட்டு ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் கவர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து கிளாஸஸ் வரும், மறக்காமல் பார்த்து விடுங்கள். இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்தில் அதாவது இந்த சேனலில் வீடியோ போட ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் முடியும் போது உங்களுக்கு இவ்வளோ பேர் கூட இருப்பாங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, இல்லை இவ்வளோ தூரம் நீங்கள் ஏதோ முன்னேறி இருப்பீங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு நான் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், அது எல்லாத்துக்கும் ஒரு கும்பிட போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்மள்ட்ட ஒரு சேனல் இருக்குது, அதில் போய் நம்ம படிக்கிறவனுக்கு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு போனேன். ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இந்த சேனல். ஸோ அதில் வந்துட்டு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸு. நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி நம்மளுக்கு ஜாயின் பண்ண டீம் வந்துட்டு அதுக்கும் மேலே குவான்ஸ் கிளாஸு, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நான் எடுக்க பிளானே பண்ணலை. நம்ம வெப்சைட்டே பார்த்திங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ்க்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன். அப்புறம் இவனுக்கு வர்றதை பார்த்து தான் வெப்சைட்டுக்கு அது இதுன்னு ரெடி பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையான ஒர்க்கர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேம் மைண்ட் செட் இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு பண்ணணும், சர்வீஸ் மைண்டடாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறேன்னா, அதே மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே மைண்ட் செட்டில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க சில பேர் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, ஓகே பரவாயில்லையே இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேலுமணி சார் வந்துட்டு, இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேலுமணி சார் இது வரைக்கும் நம்மள்ட்ட சேலரி வாங்கினதே கிடையாது. அது ரொம்ப கஷ்டங்க, அப்படி வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க, ஃபேமிலி இருக்குது, அதனால் அதெல்லாம் விட்டுட்டு சர்வீஸ் மைண்டடாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் கொடுக்கணும். நாங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நான் உங்களுக்கு சில முக்கியமான சேனல் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. நல்ல சேனல்ஸ், எனக்கு தெரிஞ்ச நல்ல சேனல்ஸ். வெனம் சார் வந்துட்டு நம்மள்கிட்ட கிளாஸ் எடுத்தார், பெய்டு பேட்ச் போட்டிருக்கோம் நம்ம அவரை வச்சு, அந்த டெஸ்ட் பேட்ச்சு. அவர் தனி சேனலில் வீடியோ போடுறாரு, அது கொஞ்சம் பாருங்கள். வெனம் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற சேனல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யார் நரி கூட்டம் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு நல்ல ஃப்ராங்காக ஓப்பனாக உண்மையை பேசக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ், அதுவுமே சூப்பரான ஒரு சேனல். இந்த சேனல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. உண்மையாக ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டை புரிஞ்சு பண்ணக்கூடிய சில விஷயங்களும் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இவங்களாம் வந்துட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மைண்டடாக பண்ணுவாங்க. சரிங்களா? ஏதோ நாங்கள் வந்து பாஸ் ஆனோடனே ஃபோட்டோ போடணும், ரிசல்ட்டு காமிக்கணும், நம்பர் காமிக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் இல்லாமல் உண்மையிலே ஸ்டூடெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணுவீங்க எனக்கு தெரியும். பட் சில பேருக்குலாம் தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்காக சொல்கிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு கால் வந்துட்டு, அதனால் என்ன பேசுனுங்கிறதே மறந்துட்டேன். நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டாஃப், எங்கள் ஸ்டாஃபை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டாஃப் ரொம்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல். இந்த மாதிரி ஆட்கள் நம்ம கூட வேலை பார்க்குறாங்கன்றது நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், எங்கள் சேனல் தான் பெஸ்ட்டு. பிகாஸ் எங்கள் சேனல் தான் பெஸ்ட்டுங்கிறத விட ஐ ஆம் த பெஸ்ட் டீச்சர் பிகாஸ் ஐ ஒர்க் வித் த பெஸ்ட். நான் பெஸ்ட்டு ஏன்னா என் கூட வேலை பார்க்குறவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க. அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணி, ஒரு தேடுறதா இருக்கட்டும், ரிசர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரமாக பண்ணி, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துட்டு பேக்ரவுண்டில் பெரிய ஒரு குரூப்பே வேலை பார்க்கும். நான் வெறும் கிளாஸ் தான் எடுப்பேன், பட் அவங்க வேலை பார்ப்பாங்க, ஸ்டெப்ஸ் எடுத்து எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு என்னென்னா, எப்படிரா உங்களுக்குலாம் நான் திருப்பி செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டாஃபோ நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களோ, அது எல்லாத்தையும் தாண்டி இந்த சேனல் எல்லாத்துக்கும் சென்டர் என்ன அப்படின்னா நீங்கள் தான்.
நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு, நீங்கள் கொடுக்குற விஷயங்கள், நீங்கள் கொடுக்குற இன்புட்டு, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிற கரெக்ஷன்ஸ், எங்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, வெப்சைட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் தவறு விடுறோம், கோட்டை விடுறோம். ஆனால் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னுடைய ஆசை எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கணும். அதுலேயும் எதுவும் வாய்ப்பு இல்லாமல், வசதி இல்லாமல், படிக்க முடியாமல், எந்த ஒரு வழி இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு படிக்கணும். அதான் என் ஆசை. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவலாக எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்க முடியாது, பட் ஈக்குவலாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மோட்டோ. அதனால் நாங்கள் மேஜராக கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு எங்கள் இதில் இத்தனை பேர் படித்து பாஸ் ஆனால், அத்தனை பேர் படித்து பாஸ் ஆனால் வீடியோ போட மாட்டேன். அது எங்கள் எய்ம் கிடையாது. அது வந்து எனக்கு செட் ஆகாது, சரிங்களா? ஆனால் நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ இந்த வருஷம் இந்த இயர் முடிஞ்சதில் ஒரு 25,000க்கு மினிமம் 25,000க்கு ஃப்ரீயான கோர்சஸ் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும், ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் நேம், நம்பர், மெயில் ஐடிலாம் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ரிமார்க்ஸில் உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் மோசமாக இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு சிங்கிள் பேரண்ட்டு இல்லை ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி, இல்லை லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள், அப்படி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். 25,000 மினிமம் 25,000க்கு நாங்கள் உங்களுக்கு கோர்சஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். எங்கள் வெப்சைட்டுடைய கோர்சஸ்ஸு எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கோர்ஸை மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த கோர்ஸ் தாங்க சார், எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்ற சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ பண்ணி கொடுப்போம். இது வந்து மினிமம் 25,000க்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். 25,000 to 30,000க்குள்ளே கோர்சஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். நீங்கள் இன்டர்வியூ போயிட்டு ஜஸ்ட்டில் போயிருப்பீங்க, எஸ்பிபி இன்டர்வியூ பக்கத்தில் போயிருந்துச்சுனாலோ, இல்லை சார் எனக்கு ப்ரிலிம்ஸ்லாம் நல்லா வந்துச்சு டக்குன்னு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலோ, நீங்கள் ஃபெயில் ஆகி இன்டர்வியூவில் இருக்கீங்கன்னா நான் 100% நான் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறேன். 5 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டீங்க, 4 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு தான். கோர்சஸ் எங்களால் எவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்க முடியும், இருக்கிற எல்லா கோர்ஸையும் எனக்கு தாடான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் தரேன். பட் எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த மாதிரி இதுங்கிறது சொல்லுங்கள். எங்களுடைய ஐடியா வந்துட்டு இதில் ஒரு 70-80 மெம்பர்ஸ்க்கு நம்ம கோர்சஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஐடியா. ஸோ நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஒரு கோர்ஸ் வாங்கியிருப்பீங்க, இன்னொன்று வாங்குற காசு இருந்திருக்காது, வீட்டில் வசதி இருந்திருக்காது, அவங்களுக்காக நம்ம இதை பண்ணுறோம். ஸோ அந்த ஏழை கடைக்கோடி முக்கில் கிராமத்தில் மரத்தடிக்கு கீழே படிக்கிற அந்த மாணவன் அவனுக்கு போய் ரீச் ஆகணும், சரியா? ஸோ அதுக்காக தான் இது. நான்லாம் கஷ்டப்பட்டு நேற்று தாண்டா வாங்கினேன், 4 நாளைக்கு முன்னாடி தாண்டா வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களால் தான் நாங்கள் இயங்கவே செய்கிறோம். நாங்கள் பண்ணுற நல்லதில் எங்களுக்கு மட்டும் நன்மை கிடையாதுங்க. எங்களை நம்பி எங்கள்கிட்ட ஒரு ரூபாய்க்கு கூட, ஒரு 200 ரூபாய்க்கு கூட எங்கள்கிட்ட ஒரு கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அது வந்து 200 ரூபா கிடையாது, அது வந்து நம்பிக்கை. நான் 200 ரூபா ஒன்று கொடுத்தேன்னா அந்த 200 ரூபா வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. நீங்கள் கொடுக்குற காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த சூழ்நிலையிலேருந்து கொடுக்குற காசுங்கிறது எனக்கு தெரியும், சரிங்களா? வேலைக்கு போகிற ஒருத்தனுக்கு 200 ரூபா வேறு, வேலை இல்லாமல் கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு 200 ரூபா வேறு. உங்கள் 200 ரூபாயுடைய மதிப்பு எனக்கு தெரியும். கண்டிப்பாக வீணாக போகாது. நான் பண்ணுற எல்லா நல்லதுலேயும் உங்களுக்கும் பங்கு இருக்குது. எங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எங்கே நாங்கள் தப்போட்டாலும் உரிமையோட எங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், குறைகள் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப ஒரு வருஷம் பயங்கரமாக இந்த ஒரு வருஷம் மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படலை. ரொம்ப அதாவது பர்சனலாக மற்ற விஷயம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப துன்பப்பட்டுட்டேன். பயங்கரமான ஒரு துன்பம். அடுத்த வருஷம் எனக்கு இதில் ஒரு 3/4 துன்பம் இருந்தால் கூட சமாளிச்சிடலான்ற மாதிரி இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் மத்தியிலையுமே ஓகே நம்ம ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துகிறோம், சில பேருக்கு நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம பண்ணுற ஒரு விஷயந்தான். இன்னைக்கு இந்த சேனல் எல்லா சேனல் மாதிரி ஆகுதோ, சும்மா ஏதோ பேருக்கு போடுறோம், யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுதோ, அன்றைக்கி நம்ம இழுத்து மூடிட்டு போயிடுவோம். கவலைப்படாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். நாங்கள் 25,000 to 30,000 வரைக்கும் ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்குறோம். பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்.
நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் 4 நாள் படிப்பேன் தான். நம்ம 200 ரூபாய்க்கு கோர்ஸ் போடுறதுல என்ன ஆகுது, வாங்கி வச்சிருவானுங்க. வாங்கி வந்து சாமிக்கு பூஜை போடுறதுக்கு முடியாது. இல்லைன்னா தூக்கி புக்குன்னு சாமிக்கு பூஜை போட்டுடலாம். ஆன்லைன் கோர்ஸ் எப்படி பூஜை போட முடியும்? அதனால அப்படியே வச்சிருக்கானுங்க. ஸோ சும்மா வாங்கி வச்சிருப்பீங்கன்னா தயவு செஞ்சு இதை ஃபில் பண்ணாதீங்க. எனக்கு என்னால் பை பண்ண முடியும்னா தயவு செஞ்சு ஃபில் பண்ணாதீங்க. இது யாருக்கு போய் ரீச் ஆகணும்? அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். கஷ்டப்படுறவங்க, படிக்க வாய்ப்பு வசதி இல்லாதவங்களுக்கு இது ரீச் ஆகணும். அதுதான் எங்களுடைய கோல், அதுதான் எங்களுடைய எய்ம். சரியா? தேங்க்யூ, டாட்டா, பை பாய். ரொம்ப ரொம்ப நன்றி.